வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இறை வார்த்தை நிகழ்ச்சியை தினமும் பார்க்கின்ற உங்கள் யாவருக்கும் என் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தால் ஆதரியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஊழியத்தின் அங்கத்தினர்கள் ஆகுங்கள். நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையை தியானிக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் மேல் நம்பிக்கையோடு வாழ்வது மிகவும் முக்கியமானது. நாம் ஆண்டவரை எப்போதும் நம்ப வேண்டும் என வேதம் பல இடங்களில் வலியுறுத்துகின்றது. எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையிலே நன்றாக போகின்ற பொழுது, நம்முடைய விருப்பப்படியே எல்லா காரியங்களும் நடக்கும்போது நம்முடைய நம்பிக்கையின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆண்டவரை நம்புவோம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக ஆபிரகாமின் பொறுமையான நம்பிக்கையின் வாழ்க்கையை இதன் ஆசிரியர் நினைவுபடுத்துகின்றார். ஆபிரகாமின் நம்பிக்கையை அதிகரிக்க தேவன் செய்த காரியத்தையும் ஆசிரியர் காண்பிக்கின்றார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இந்த வசனத்திலே 2 மாறாத விசேஷங்கள் எவைகளை குறிப்பிடுகின்றன? ஒன்று வாக்குத்தத்தம், இரண்டாவது ஆணை அல்லது உறுதிமொழி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்கு தத்தத்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆணையிட்டு உறுதிப்படுத்துகின்றார். அந்த அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவன் தம்முடைய வாக்கை, தாம் சொன்ன காரியத்தை ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துகின்றார். இங்கே தம் வாக்கு தத்தத்தை ஆணித்தரமாக சொல்லி நினைவுபடுத்துகின்றார். ஆபிரகாமின் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் வருகின்றது. ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தையின் மேல் சந்தேகப்படாமல் உறுதியாய் காத்திருந்தார். பொய்யுரையாத தேவன் என ஆண்டவரை எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் ஆபிரகாமின் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கின்றார். ஆம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி இருந்தாரோ அதை அவர் செய்து முடித்திருந்தார். பொய்யுரையாத தேவன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரின் வாக்கு தத்தங்களுக்கு சொந்தமானவர்கள். இடையில் வரும் உபத்திரவங்கள், சோதனைகளில் விழுந்து விடாமல் இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு ஜாக்கிரதையாய் வாழ வேதம் நம்மை வலியுறுத்துகின்றது. ஆம், நாம் ஆராதிக்கின்ற நம்முடைய தேவன் பொய்யுரையாதவர். அவருடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள், உண்மையுள்ளவைகள். தம்முடைய அன்பை சிலுவையில் இயேசு உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். உண்மையுள்ளவர் உங்களோடு இருக்கிறார். இந்த சிந்தனையோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.